உலகெங்கும் உள்ள ஜி தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். எல்லாருக்கும் இப்போ தோல் நோய் அதிக அவதியை உண்டாக்குது. தோல் நோய் எத்தனையோ வகை உள்ளது. தோல் நோய்க்கான மருத்துவத்தை இப்போ பார்ப்போம். தோல் நோய் வர காரணம் மலச்சிக்கல். மலச்சிக்கல் வந்தாலே தோல் நோய் வந்துடும். இந்த தோல் நோயை போக்க எத்தனை வகை மருந்து இருக்குதுன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தர் உடம்புக்கு ஒவ்வொரு வகையான மருத்துவம் பயன்படும். ஒரு மருந்து ஒரு சில பேருக்கு அது சரியாகாது. இது போல பல பேர் இந்த தோல் நோயில் அவதிப்படுறாங்க. தோல் நோய் வர காரணம் அவங்க போட்டிருக்கிற துணியை அடுத்தவங்களை போட சொல்றது, இல்லை அடுத்தவங்க போட்டிருக்க துணி வேர்வையோடு சேர்ந்து இவங்க உடம்புல போடும்போது கண்டிப்பாக அது தோல் நோயாக மாறும். அல்லது பூச்சிக்கள், பூச்சிக்கள் கடிச்சிருக்கும், அது தோல் நோயாக மாறும். சிலர் வீட்டை அடைச்சிட்டு படுத்திருப்பாங்க, அந்த புகை மூட்டம் போடுவாங்க. சிலர் கொசு மருந்து, ஆக்சிஜன் உள்ளே இல்லாமல் இருக்கும்போது சுவாசங்கள் எல்லாமே மருந்து பொருட்களாக உள்ளே போகும்போது கொசு மட்டும் இது ஆகிறது இல்லை. கொசு மருந்து நமக்கு உடலில் உள்ள தோள்களை கெடுக்கக்கூடியது. கொசு சாகுதுன்றதுக்காண்டி நம்ம வெளியில் எல்லாத்தையும் விடாமல் காற்றை அடைச்சி வச்சதால் நம்ம தோல் நோய்களும் பாதிப்பாகும், தொண்டை பகுதியும் பாதிப்பாகும். அதனால் கொசு மருந்து போட்டாலும் அதை கொஞ்ச நேரம் கண்டிப்பாக கதவை திறந்து காற்றோட்டம் உள்ள வீடாக மாற்றி உள்ளே இருக்கிற மருந்துகளை வெளியேற்றி விட்டு கொசுக்கள் இல்லாமல் படுக்கும்படியாக பார்த்துக்குங்க. ஏன்னா எந்த நேரமும் நம்ம ஒரு வாசனை திரவியத்துக்குள்ளே இருந்தோம்னா அது தோல் நோயாக மாறக்கூடியது. ஏன்னா சிலர் வாசனை திரவியம் அடிச்சுக்கிட்டு தான் வெளியிலேயே போகிறாங்க. ஆக்சிஜனே இப்போ குறைஞ்சி போயிருக்கு. வாசனை திரவியம் அடிக்க ஆக்சிஜன் உங்கள் பக்கத்திலே இருக்காது. இருந்தாலும் உங்களுக்கு சுவாசிக்கிற திறமை குறைஞ்சிரும். அது இரவு நேரத்தில் நெஞ்சு இறுக்கமாக இருக்கும். இந்த தோல் நோய் வர்றதுக்கு இது ஒரு பெரிய காரணம். இதற்கு முதல் மருந்தாக இந்த வேப்ப இலை. இப்போ வேப்ப இலை, பூ எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த வேப்ப இலையை பயன்படுத்தணும். வேப்ப இலையை பயன்படுத்தும் போது தோல் நோயினுடைய அவதி குறையும். எப்படியாப்பட்ட தோலாக இருந்தாலும் அதை மாற்றக்கூடியது இந்த வேப்பலை. இது அம்மனுக்கு உகந்தது. அதனால தான் அம்மை போட்டிருந்தாலும் இந்த வேப்பலையை வச்சுருந்தோன்னா எப்படியாப்பட்ட அம்மையும் கண்டிப்பாக குறையும். ஏன்னா இந்த அம்மங்காப்புன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். வேப்பலைன்னு சொல்கிறது இங்கே தான் கிராமப்புறங்களில் அம்மங்காப்பு தான் இதுக்கு பேர். அம்மங்காப்பை நம்ம போட்டோம்னா எப்படியாப்பட்ட தோல் நோயும் கண்டிக்கக்கூடியது. அம்மையவே அது கொஞ்சம் கொஞ்சமாக அமர்த்தி நல்ல உடலாக அழகான உடம்பாக மாற்றிடும். இந்த அம்மங்காப்புன்ற இந்த வேப்பலையை கண்டிப்பாக இதுக்கான மருந்துக்கு பயன்படுத்துகிறோம். அடுத்தபடியாக தோல் நோய்க்கு கருவேப்பிலை ஒரு முக்கியமான மருந்து. இந்த கருவேப்பிலையை அரைச்சி உடம்புல தேய்ச்சிட்டு வந்தால் உடல் தடிப்பாக இருக்கிற தோள்களும் மென்மையாக மாறும். அந்த அளவுக்கு இந்த கருவேப்பிலையில் உள்ள மருத்துவம் அதிகமாக உண்டு. இந்த கருவேப்பிலையை அரைச்சி நாம் சாப்பாட்டில் சாப்பிடலாம், அல்லது இட்லி பொடியில் சேர்த்து சாப்பிடலாம். இந்த மாதிரி சாப்பிட தோள்கள் நல்ல அழகாக இருக்கும். நல்ல தோலில் உள்ள கருப்பு தன்மையும் அதில் உள்ள அழுக்குகளும் வெளியேற்றக்கூடியது இந்த கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலையை நம்ம சாப்பிடும்போது அசாதாரணமாக இதை தூக்கி வெளியில் போட்டுருவோம். ஏன்னா அது கருவேப்பிலை தானே, அது நம்ம தாளிக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறோம்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக இந்த கருவேப்பிலை நம்ம சாப்பிட உடல் அழுக்குகள் வெளியாகும். அதனால் கருவேப்பிலையை நம்ம சிறுசாக பொடி அளவில் அரிஞ்சு அந்த தாளிக்கிறதுக்கு போட்டோம்னா எல்லாரும் அதை சாப்பிட்ருவாங்க. முழு இலையாக போடுறதால தான் அவங்க வெளியில் எடுத்து போடுறாங்க. வெளியில் எடுத்து போடாத அளவுக்கு இந்த கருவேப்பிலையை பயன்படுத்தினாலும் இந்த தோல் நோயில் எல்லா நோய்க்கும் இந்த கருவேப்பிலை உகந்தது. கருவேப்பிலையை அரைச்சி நம்ம உடம்புல தேய்ச்சிட்டு வந்தாலே உடலுடைய கருப்புத்தன்மை, தடித்த தோள்கள் மென்மையாக மாறும். அதனால தான் இந்த கருவேப்பிலையை சேர்க்குறோம். இந்த பூவரசில் சாதாரண பூவரசு இருக்குது. இது ஆணை பூவரசுன்னு சொல்லுவாங்க. அந்த பூவரசுக்கு பம்பரம் மாதிரி இருக்கும் காய். இந்த பூவரசில் காய் இந்த மாதிரி இருக்கும். இந்த காய் உள்ளது ஆணை பூவரசுன்னு சொல்லுவாங்க. இந்த ஆணை பூவரசு இலையே எல்லா இடத்துலையும் கிடைக்குது. இது சென்னையில் அதிகமாக கிடைக்குது. நகர்ப்புறங்களில் அதிகமாக இருக்கும். கிராமப்புறங்களில் இது ஏதோ ஒரு இடத்துல தான் இருக்கும். ஏன்னா கிராமப்புறத்தில் காடுகளில் ஒரு காட்டில் யாராவது தோட்டத்தில் வச்சுருப்பாங்களே தவிர எல்லா இடத்துலையும் இது கிடைக்காது. ஆனால் நகர்ப்புறங்களில் எல்லா இடத்துலையும் கிடைக்குது இந்த ஆணை பூவரசு. இந்த ஆணை பூவரசு இலையும் இது தோல் நோயை சரியாக்கக்கூடியது. இந்த தோலில் உள்ள உபாதைகளை இது கண்டிப்பாக சரியாக்கும். தோலில் எந்த வகையான நமைச்சல், அரிப்பு, அதுக்கான தோல் நிறம் மாறி இருந்தாலும் இது பழைய நிலைக்கு கொண்டு வரும். இந்த ஆணை பூவரசு இலையை இதனோட சேர்த்து பயன்படுத்துகிறோம். இது இல்லாமல் புங்கன் இலை. தோள்களில் புண்ணு அவதிப்படுவாங்க. இந்த அவதிப்பட்டவங்களுக்கு இந்த புங்க இலை நல்ல மருந்து. தோல் மட்டும் இல்லை, உள்ள காயத்தையும் ஆற்றக்கூடியது. தோலுக்கு கீழே இருக்கிற ரணங்களை போக்கக்கூடியது இந்த புங்க இலை. புங்க மரத்தை அடியில் படுத்திருந்தாலே தோல் நோய்கள் தானாக போய்விடும்.
வேப்ப மரமும் புங்க மரமும் இருக்கிற ஊரில் அதிகமாக தோல் நோய் யாருக்குமே இருக்காது. வேம்பு கீழையும் புங்க மரத்துக்கு கீழையும் படுக்கிறவங்களுக்கு தோல் நோய் தானாக மாறிவிடும். அதனால தான் வீட்டுக்கு முன்னாடி புங்க மரத்தை வைக்கிறாங்க. புங்க மரத்து அடியில் படுத்திருந்தா நல்ல சுகமான தூக்கம் வரும். ஏன்னா இதில் நல்ல ஒரு காற்றும் ஆக்சிஜனும் நல்லபடியாக கிடைக்குது. நோய் கிருமிகள் நம்ம உடம்புல இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறும். பூச்சிக்கடி இருந்தாலும் இந்த பூச்சிக்கடியினுடைய விஷத்தை போக்கக்கூடியது இந்த புங்க இலை. புங்க மரத்தடியில் இருந்தாலே புண்ணியம் தான் கிடைக்கும். வேப்ப மரத்தடியில் படுத்திருந்தா உடல் ஆரோக்கியம் அதிகமாகும். புளிய மரத்தடியில் படுத்திருந்தா உடல் மெலிந்து விடும். அதனால தான் சொல்லுவாங்க, உடல் பெருத்தவங்களுக்கு புளிய மரத்தடியும், உடல் மெலிந்தவங்களுக்கு புங்க மரமும் வேப்ப மரமும் தான். நீ புங்க மரத்தடியிலையும் வேப்ப மரத்து அடியிலையும் படுத்திருந்தாலே உன் உடம்பு சரியாயிரும். ஒல்லியாக இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த ஒல்லியான உடம்புக்கு உண்டான தோல் நோயோ அல்லது உடலில் உள்ள எந்த ஒரு நோயுமோ அது கட்டுப்படுத்தக்கூடியது இந்த வேப்ப மரமும் புங்க மரமும். அடுத்து மலை அகத்தி, இதை வண்டுகுள்ளின்னு சொல்லுவாங்க, சீம அகத்தின்னு சொல்கிறாங்க. சிலர் இது தோல் நோய்க்கான இலைன்னு அது பேர் தெரியாதவங்க சொல்லுவாங்க. இது அகத்தி இலை போல் இருப்பதால தான் இதுக்கு சீம அகத்தின்னு சொல்கிறோம். இது மலைப்பகுதியில் அதிகமாக இருக்கும், சாக்கடை பகுதிகளில் அதிகமாக இருக்கும். இதில் மஞ்சள் நிற பூக்கள் இருக்கும். இந்த மஞ்சள் நிற பூக்கள் மொட்டு மொட்டுக்களாக நேராக மேல் நோக்கி போய் கொண்டு இருக்கும். இந்த சீம அகத்தி என்ற இந்த மலை அகத்தி இலையை சேர்க்கும்போது எப்படியாப்பட்ட பூச்சிக்கடியாக இருந்தாலும் சரியாயிரும், தோல் நோயும் சரியாகும். இது எல்லாத்தையும் சேர்ந்த கலவையாக இருக்கும்போது உடலில் எந்த வகையான தோல் நோயாக இருந்தாலும் இது போக்கக்கூடியது. இதோடு சேர்த்து ஆமணக்கு முத்து இலைன்னு சொல்லுவோம். இது இந்த ஆமணக்கு விதையை சேர்க்கலாம், அல்லனா ஆமணக்கினுடைய இலையை சேர்க்கலாம். விதை கிடைக்காத நேரத்தில் இலையை சேர்த்துக்கலாம். இந்த முறையை பயன்படுத்தி நம்ம எண்ணெயாக காய்ச்சி எடுக்கும்பொழுது அந்த எண்ணெயிலிருந்து கிடைக்கிற அந்த எண்ணெய் 7 வகையான பொருள்களை சேர்ந்ததாக இருக்கும். அந்த எண்ணெயை சேர்த்து நம்ம உடலில் தேய்ச்சி வந்தோம்னா எப்படியாப்பட்ட தோல் நோயும் சிறுக சிறுக குறைந்து கொண்டே அந்த தோல் நோயினுடைய அவதியிலிருந்து நம்ம தப்பிக்கலாம். வேப்பிலையோடு சேர்ந்த கலவையாக இப்போது இதோட நல்லெண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் சேர்த்து காய்ச்சி எடுக்க போகிறோம். இதுதான் தோல் நோய்க்கான எண்ணெய். இந்த இலைகளை கொஞ்சம் கொஞ்சமாக பறித்து அதை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி வச்சிருக்கிறோம். ஏன்னா இதோடு சேர்ந்து கடுகு சேர்க்குறோம். நம்ம கடுகு எண்ணெய் தான் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை, கடுகு சேர்த்தாலே போதும். கடுகு சேர்க்கும்போது கடுகு எண்ணெய் அதில் இருந்து நமக்கு அந்த தோல் நோய்க்கும் சரியாக வரும். தோல் நோயை சரியாக்க இந்த கடுகு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். கடுகில் அதிக அளவு சூடு, உடல் சூடை சரியாக்கும். கடுகு எண்ணெயை வட இந்தியாவில் எல்லாரும் பயன்படுத்துகிறாங்க. இந்த தோல் நோய்க்கான மருந்து இப்போது தயாரிச்சிருக்கோம். இந்த தோல் நோய்க்கான மருந்து எண்ணெய். இந்த எண்ணெயை நம்ம இரவு நேரத்தில் போட்டுக்கிறலாம். ஏன்னா எல்லாருமே வேலைக்கு போயிட்டு வராங்க. இரவு நேரத்தில் ஒரு 2 மணி நேரமாவது போட்டிருக்கணும். அதன் பிறகு தான் நீங்கள் குளிக்கணும். இல்லைனா ராத்திரி முழுவதும் போட்டிருந்து காலையிலையும் குளிக்கலாம். ஆனால் படுக்கையில் எல்லாம் எண்ணெய் ஒட்டிடும். அதனால் ஒரு 2 மணி நேரமாவது இது நம்ம உடம்புல கண்டிப்பாக போட்டிருக்கணும். இப்படி போட்டு வந்தீங்கன்னா தினந்தோறும் போட தோல் எவ்வளவு தடிப்பாக இருந்தாலும் தோலில் உள்ள அரிப்புகள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். இதனுடைய அளவு முறை, இந்த அளவு முறை வேப்பலை, கருவேப்பிலை, புங்க இலை, ஆனை பூவரசு, மலையகத்தி, ஆமணக்கு முத்து இலை, இதை எல்லாத்தையும் சம அளவு சேர்க்கணும். ஏன்னா சம அளவு சேர்த்தா தான் நல்லது. இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துருக்கோம். கடுகோட தேங்காய் எண்ணெயும் நல்லெண்ணெயும் சேர்த்து இதை கொதிக்க வச்சுருக்கோம். ஏன்னா அப்போ தான் அதனுடைய முழு பலனும் நமக்கு கிடைக்கும். அந்த இலையில் உள்ள முழு பலனும் கிடைக்கத்தான் நமக்கு அந்த மருத்துவத்தன்மை கிடைக்கும். இந்த மருத்துவம் பண்ணும்போது தோல் நோய் இருக்கிறவங்க கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த நோய்க்கு சோப்பு போட்டு கண்டிப்பாக கழுவக்கூடாது. இந்த எண்ணெயை நாட்டு மாட்டு சாணத்தை வச்சு உடம்பெல்லாம் தேய்ச்சி ஒரு 10 நிமிஷம், கண்டிப்பாக 10 நிமிடம் அதை காய விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சிங்கன்னா, சேக்காக வச்சு தேய்ச்சி குளிச்சிங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரத்தில் அந்த தோல் நோய் எவ்வளவு அவதியாக இருந்தாலும் அந்த தோல் நோய்கள் போயிடும். இந்த இலை எல்லாமே நகர்ப்புறங்களில் கிடைக்கிறது தான். அதனால் நீங்கள் இதுக்கு தேடி போய் பார்க்க வேண்டியதில்லை. ஒரு தெருவிலிருந்து அடுத்த தெருவுக்கு போனாலே இத்தனை இலைகளும் கிடைக்கும். வேப்பலை எங்கேயுமே கிடைக்கும். உங்களுக்கு கருவேப்பிலை உங்களுக்கு வீட்டடியிலேயே அடுப்படியில் கிடக்கிறது. எந்த வகையிலையாவது நீங்கள் வாங்கிடுவாங்க, நமக்கு அடுப்படியில் எடுத்துக்கிறலாம்.
இந்த பூவரசு ஆனது இது கொஞ்சம் தேடி பார்க்கணும். இதில் உள்ள காய்கள் பெரிதாக இருக்கும். அந்த காய் அடையாளத்துக்காக வேண்டி தான் இந்த காயை காட்டியிருக்கிறோம். இந்த காய்கள் வந்து முட்டை மாதிரி இருக்கு உள்ள. ஆனால் நம்ம பூவரசு எப்பயுமே சாதாரணமாக உள்ள பூவரசு பம்பரம் மாதிரி இருக்கும், ஊசியாக இருக்கும். இது வந்து குண்டா வந்து தலைகீழ தான் தொங்கும், இப்படி தான் இருக்கும் இந்த பூவரசு காய். இந்த பூவரசு காய் இருக்கிறது ஆணை பூவரசுன்னு சொல்லுவோம். இந்த ஆணை பூவரசு அதிகமாக மலைப்பகுதியில் இருக்கும். ஆனால் அந்த மலையில் கிடைக்கிறது நகர்ப்புறங்களில் வீடுகளில் நிறைய இடத்துல இங்கே இருக்குது. அதுவே ஒரு அதிசயம்தான். இது தோல் நோய்க்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாத புங்கம் இலை வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. புங்கம் தேடி போகணுன்ற அவசியம் இல்லாத அளவுக்கு இங்கே சென்னையில் அதிகமாக இருக்குது. கிராமங்களில் வீடுகள்லேயும் தோட்டங்கள்லேயும் இந்த புங்க மரத்தை வச்சுருப்பாங்க. புங்க மரத்தடியில் படுக்கிறதுக்காக வேண்டியே அவங்க ரூம்பு கூட கட்டாமல் மரத்தடியிலே தூங்குவாங்க. அதனால் அவங்களுக்கு எந்த ஒரு நோயும் வராது. ஆனால் இந்த மலை அகத்தி வந்து அந்த மாதிரி இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்காது. ஏதாவது ஒரு சாக்கடை ஓரத்துலேயோ அல்லது மலைப்பகுதியிலையோ அல்லது ஏதாவது ஒரு இடத்துல வேணுமென்ட்டு வளர்த்தால் ஒழிய இது வந்து வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே செதுக்கி எடுத்துடுறாங்க. எல்லாருமே வந்து சுத்தப்படுத்துறேன்னு சொல்லி நிறைய மூலிகைகளை சுத்தப்படுத்தி அந்த மூலிகைகளை அழிச்சிடுறாங்க. அதனால் இது ஏதாவது ஒரு சாக்கடை ஓரத்தில் இருக்குதுன்னு அருவறுப்படாதீங்க. ஏன்னா அது எங்கே இருந்தாலும் நல்லதை தான் செய்யும். அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் கழுவிட்டு நீங்கள் திருப்பி பயன்படுத்தலாம். இது சாக்கடை ஓரமாக இருக்குதுன்னு நினச்சி இதை விட்டுறாதீங்க. இது நல்ல ஒரு மருந்து தோல் நோய்க்கு. இந்த தோல் நோய்க்கு இது அருமருந்து. இந்த மலை அகத்தி இதுக்கு வந்து வண்டு கொல்லின்னு சொல்லுவாங்க, மாற்றுப்பெயர். இது வண்டு கடிக்கு போடுறதால வண்டு கொல்லின்னு சொல்லுவாங்க. வண்டு கொல்லின்றது மரம் வேற இருக்குது. ஆனால் இதை வழக்கத்தில் உள்ள பேரை தான் நான் சொல்லியிருக்கேன். மலை அகத்தி இதுக்கு பேர். இந்த ஆமணக்கு முத்து, இந்த விளக்கெண்ணெயை இதிலிருந்து தான் தயாரிக்கிறாங்க. இந்த முத்துலேருந்து ஆமணக்கு முத்து. இந்த ஆமணக்கு முத்தையும் நம்ம இலையும் இதோட சேர்த்து வேக வைக்கிறதால இதனுடைய எண்ணெய் தன்மையும் கிடைக்கும். இது கிடைக்கும்போது தோல் துவாரங்கள் வழியாக இந்த எண்ணெய் வந்து நம்ம உடம்புக்குள்ளே இறங்கும். ஆமணக்கு எண்ணெயும் நல்லெண்ணெயும் வந்து தோல் துவாரத்தில் இறங்கும். ஆனால் தேங்காய் எண்ணெய் தோல் துவாரத்தை அடைக்கக்கூடியது. ஏன்னா உள்ளே இறங்கினதுக்கப்புறம் அடைக்கிறதுக்காக வேண்டி தான் தேங்காய் எண்ணெயை நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம். நல்லெண்ணெயை பயன்படுத்தும் போது எப்படியாப்பட்ட தோல் இறுகின தோலும் அந்த துவாரங்களுக்கு வழி விடும். இது எல்லாம் உள்ளே போகும்போது அந்த தேங்காய் எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிக்கிட்டு மேலே வந்து உள்ளே இருக்கிற அழுக்குகளை வெளியேற்றும். இப்படி வெளியேற்ற தோல் நோய்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். நம்ம இன்னைக்கு போட்டு நாளைக்கு நல்லாயிடணும்னு கண்டிப்பாக செய்ய நினைக்காதீங்க. அது ஒரு நாளில் நல்லாகிற வேலை கிடையாது. ஏன்னா சிலருக்கு 10 வருடமாக இருக்கும், சிலருக்கு 20 வருடமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் அதிக நாட்கள் செல்லுமே தவிர பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கு வேணாலும் இது தேய்க்கலாம். சிறு குழந்தைகளாக இருந்தாலும் இந்த எண்ணெய் எந்த ஒரு தப்பான வேலையும் செய்யாது. இதை தினந்தோறும் தேய்ச்சி கொஞ்ச நேரத்தில் நல்ல ஒரு சாணமோ அல்லது மண் சொல்லுவோம், இந்த கிராமப்புறங்களில் கம்மா கரம்பைன்னு சொல்லுவாங்க. இந்த கரம்பை மண் எடுத்து உடம்பெல்லாம் தேய்ச்சி 1 மணி நேரம் ஊற விட்டு குளிச்சு வந்தோம்னா அந்த தோலினுடைய தடித்த தன்மைகள் மெல்லிசாக வரும். இந்த கம்மா கரம்பைகள் இப்போ கிடைக்கிறது கிடையாது. ஏன்னா எல்லாமே செங்கலுக்கு போயிடுச்சு. செங்கல்ல அறுத்துட்டாங்க. அந்த கரம்பை மண் கிடைக்கணும்னா அதுக்கே இப்போ பெரிய கஷ்டம். அதனால தான் சாணி கிடைக்கும். இந்த மாட்டு சாணத்தை கண்டிப்பாக பயன்படுத்தினீங்கன்னா உடலில் உள்ள அந்த கிருமிகளை கொல்லக்கூடியது அந்த சாணத்தில் உள்ள கிருமி. சாணத்தை தேய்க்கும் போது உடல் நாற்றம் அடிக்கும்னு நிறைய பேர் அதை வந்து கொஞ்சம் அருவறுப்பாக நினைக்கிறாங்க. அதை விட அருவறுப்பான மருந்துகள் எவ்வளவோ இருக்குது. ஆனால் சாணம் தேய்க்கிறதால உடம்பு கெட்டு விடாது. உடலில் உள்ள தோள்கள் மெல்லியதாக இருக்கும். தோலில் உள்ள தன்மைகள் நல்லபடியாகும். தோல் நிறம் மாறும். அதனால் கண்டிப்பாக சேக்காய் போட்டு தான் இதை கழுவணும். சேக்காய் போடாமல் நாங்கள் அந்த சோப்பு போடுறோம் இந்த சோப்பு போடுறோன்னு போடாதீங்க. அது நல்லான உடம்புக்கு ஒத்துக்கும். இந்த தோல் நோய் உள்ளவங்களுக்கு இந்த சோப்பு வந்து கண்டிப்பாக ஒத்துக்கிறாது. அதனால தான் இந்த சாணம் அல்லது மண் கலந்த கலவையை பயன்படுத்த சொல்கிறோம். கிராமப்புறங்களில் இந்த மண் குளியல் போடுறாங்கன்னா அது காரணம் தோல் நோய் குணமாகத்தான். சாமிக்கே வேண்டிக்கிடுவாங்க சேத்தாண்டி வேஷம் போடுறேன்னு சொல்லி. ஏன்னா வருடம் ஒரு முறை சேத்தாண்டி வேஷம் போட்டால் தோல் நோய் மாறிடும். இது கிராமப்புறங்களில் மட்டும்தான் இருக்குது, நகர்ப்புறங்களில் இல்லை. அதனால் இந்த மருந்தை பயன்படுத்தி தோல் நோயிலிருந்து விடுபடும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது மூக்கு ஒழுக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா எந்த நேரமும் மூக்கு ஒழுகிட்டே இருக்கும். சிலருக்கு எந்த வெயிலாக இருந்தாலும் அவங்களுக்கு மூக்கு ஒழுகிட்டு இருக்கும். மழை காலத்திலேயும் மூக்கு ஒழுகும். அவங்களுக்கான மருத்துவம். மூக்கு ஒழுகிறதுக்கு நம்ம மருந்து தேடி போய் எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாமே நம்மக்கிட்ட கிடைக்கிறது தான். துளசி
நம்ம வீட்டு மாடத்தில் இருக்கும், இல்லைன்னா எல்லா இடத்துலையும் கிடைக்கும். பூக்கடையில் நீங்கள் மாலை வாங்கினீங்கனாலோ அல்லது பெருமாள் கோயிலுக்கு போனாலோ துளசி நிறைய கிடைக்கும். அதனால் துளசியை நீங்கள் பயன்படுத்தணும். துளசியை பயன்படுத்தும் போது மூக்கொழுக்குக்கு கண்டிப்பாக அது பயன்படும். இதோடு சேர்த்து வெத்தலை கண்டிப்பாக எல்லா கடையிலையும் கிடைக்கும். நம்ம கடையில் கிடைக்கிறதால நம்ம தேடி போக வேண்டியதில்லை. வெத்தலை வந்து கொடி வகை. இந்த துளசி செடி வகை. கொடியும் செடியும் சேர்ந்து நமக்கு மூக்கொழுக்க சரி செய்யும். இதோடு சேர்த்து முள்ளங்கி, இந்த முள்ளங்கியை சாப்பிட்டாலே மூக்கு கண்டிப்பாக வேர்க்கும். மூக்கு வேர்க்கிற அளவுக்கு இந்த முள்ளங்கியினுடைய தன்மை இருக்குது. முள்ளங்கி சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக மூக்கு வேர்க்கும், முகம் வேர்க்கும். உள்ளுக்குள்ளே இறங்க வேண்டிய நீர் வெளியே தோலுக்கு வெளியே வந்துடும். இந்த முள்ளங்கி மட்டுமல்லாது நமக்கு சின்ன வெங்காயத்தை இதை சாம்பார் வெங்காயம்னு சொல்கிறாங்க. இந்த சின்ன வெங்காயத்தை நம்ம பயன்படுத்தினோம்னா எவ்வளவு சளியாக இருந்தாலும் மூக்கொழுக்காக இருந்தாலும் கண்டிப்பாக நிப்பாட்டும். இதோட சேர்ந்து மிளகு வந்து ஒரு 20 மிளகு சேர்த்தா போதும். இந்த மிளகை ஒரு 20 மிளகு சேர்த்தோம்னா அந்த எந்த அளவுக்கு மூக்கொழுக்காக இருந்தாலும் அது கண்டிப்பாக கட்டுப்படுத்தும். இதனுடைய கலவையை சேர்ந்து கலவையாக நம்ம மருந்தாக பயன்படுத்துகிறோம். இதற்கு பொரிகடலைன்னு சொல்கிறோம், இங்கே உடைச்ச கடலைன்னு சொல்கிறாங்க. இது சுண்டல் கடலையை பொரிச்சு எடுத்ததால் நாம் கிராமத்தில் பொரிகடலையும் இங்கே உடைச்சி கொடுக்கறதால இதுக்கு பேர் உடைச்ச கடலைன்னு பேர் இருக்குது. இதை வந்து சட்னிக்கு பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா உடம்புல உள்ள நீரை வந்து இது உறிஞ்சக்கூடிய தன்மை உடையது இந்த பொரிகடலை, இந்த உடைச்ச கடலைன்னு சொல்கிறோம். இந்த உடைச்ச கடலையை இதோட சேர்த்து மருந்தாக பயன்படுத்தலை, நம்ம உணவாக பயன்படுத்துகிறோம். ஏன்னா இதை வச்சு வேக வைக்கிறதோ எதுவும் கிடையாது, நேரடி கலவை. இது நேரடி கலவையாக சாப்பிட்டுக்கிட்டு கையில் எடுத்து நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே போனீங்கன்னா மூக்கொழுகிறது 5 நிமிஷம் பொறுத்து கண்டிப்பாக நின்றுடும். மூக்கொழுக்கு நின்றுச்சுன்னா நீங்கள் வந்து இதனுடைய தேவையை மறுநாள் வேணும்னா சாப்பிட்லாம். அதோட மூக்கொழுக்கு நின்றுச்சுன்னா நிப்பாட்டிடலாம். அதையும் மீறி மூக்கொழுகிட்டே இருக்குன்னா அவங்களுக்கு சத்து பற்றாக்குறை இருக்குன்னு அர்த்தம். சத்து பற்றாக்குறை இருந்தால் எந்த ஒரு நிலையும் அவங்களுக்கு சேராது. எந்த ஒரு நிலைன்னா தட்பவெட்ப நிலைன்னா வெயிலோ அல்லது குளிரோ அல்லது இதமான சூடோ எதுவுமே ஒத்துக்கொள்ளாது. அவங்க ஏசி ரூமுக்குள்ளே போயிட்டு வந்தாலோ அல்லது குளிர்ச்சியான பானங்கள் சாப்பிட்டாலோ ஒத்துக்கிறாது. இல்லை வெயிலில் போயிட்டு வந்து தலையில் வேர்த்து இருந்தாலும் அப்படியே மூக்கொழுக்காயிடும். இது வெயிலும் சேராது, பனியும் சேராது. அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வேலை செய்யும். பொரிகடலை 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறணும். மிளகு 20 எண்ணிக்கையில் இருக்கணும். வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயன்றது ஒரு 2 வெங்காயம் எடுத்துக்கிறணும். முள்ளங்கி ஒரு முள்ளங்கி அளவு, ஒரு முள்ளங்கினா குறைஞ்சது ஒரு 50 கிராம் அளவுக்காவது முள்ளங்கி இருக்கணும். ஏன்னா முள்ளங்கி சேர்த்தோம்னா தான் சீக்கிரம் குணமாகும். இதோட சேர்ந்து துளசி ஒரு 10 கிராமும் ஒரு வெத்தலையும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த மூக்கொழுக்கு வந்து கண்டிப்பாக கட்டுப்படும். இது கலந்த கலவையா? இப்போ வந்து நம்ம கலவையை பார்ப்போம். இந்த கலவைக்கு ஆன மருத்துவத்தை ஏன் இந்த மாதிரி செய்கிறோம், இதை ஏன் பொரிக்கலை வறுக்கலைன்னு சொன்னோம்னா இது எல்லாமே நம்ம கையிலேயே கிடைக்குது. இது நேரடியாக சாப்பிட வேண்டியது. கிராமப்புறங்களில் எல்லாத்தையும் கையில் பிடுங்கி வச்சுட்டு போயிட்டே இருக்கும்போதே சாப்பிட்ருவாங்க. நகர்ப்புறங்களில் எல்லாமே மருந்து தான், எதுக்கெடுத்தாலும் மருந்து தான். ஏன்னா அவங்க ஆஸ்பத்திரிக்கு போகாமல் கை மருத்துவன்றது யாருக்குமே தெரியாது. கை மருத்துவம் என்ன, நம் முன்னோர்கள் விட்டு போன மருத்துவம் தான். நாம் ஒன்றும் புதுசாக ஒன்றும் கண்டுபிடிக்கலை. அவங்க செஞ்சதை நம்ம திருப்பி செய்கிறோம். அதை நமக்கு சொல்லி கொடுத்த போது நம்ம கற்றுக்கிறல. இன்றைக்கி நம்ம இதை பார்க்கும்போது இத்தனை ஒரு சிறு இதுலேயே இவ்வளவு நோய் கட்டுப்படுதேன்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா கண்டிப்பாக கட்டுப்படும். ஏன்னா அந்த மிளகு வந்து எவ்வளவு சளியாக இருந்தாலும் உடைக்கக்கூடியது. உள்ள காரத்தன்மை அந்த சளியினுடைய நீரை கட்டுப்படுத்தும். முள்ளங்கியோ உள்ளே வர வேண்டிய மூக்கினுடைய நீரை முகத்துக்கு வெளியே வேர்வையாக வெளியேற்றி மூக்கு வழியாக ஒழுக விடாது. இந்த வெங்காயத்தினுடைய காரத்தன்மை உள்ளே இருந்து மூக்கு ஒழுகக்கூடிய நீரை குடலுக்குள்ளே செலுத்தி உள்ளே செமிக்க ஆரம்பிச்சிடும். இந்த வகையாக நம்ம செமித்து நேரடியாக இதை அள்ளி சாப்பிடும்போது அந்த மூக்கொழுக்கு கட்டுப்படும். துளசியை சாப்பிட அந்த துளசியும் மூக்கொழுக்கை கட்டுப்படுத்தும். துளசியும் வெத்தலையும் சேர்ந்து வெங்காயம் பொரிகடலையும் சேர்ந்து சில பேர் சாப்பிட்டுக்கிட்டே போவாங்க. என்ன இந்த மாதிரி செய்கிறீங்கன்னா அந்த மூக்கொழுக்கு கட்டுப்படும். இதோடு சேர்ந்து நம்ம முள்ளங்கியை சேர்க்குறோம். முள்ளங்கி ஏன் சேர்க்குறோன்னா அது
எவ்வளவு நீர் ஒழுகுனாலும் அந்த நீர் ஒழுக்க நிப்பாட்டக்கூடியது. இது கலந்த கலவையை நம்ம சாப்பிடும்போது ஒரு மருந்தா இல்லை, ஒரு உணவாக தான் இருக்கும். இதை சாப்பிட சாப்பிட ருசி அதிகமாக இருக்கும், ருசியும் காரத்தன்மையும் இருக்கும். இந்த காரத்தன்மையை போக்குறதுக்கு பொரிகடலை, அந்த உடைச்ச கடலையை சேர்த்துக்கிறோம். இந்த உடைச்ச கடலை வேணும்னா இன்னும் நிறையா சேர்த்தாலும் தப்பு இல்லை. ஏன்னா சில பேருக்கு காரம் ரொம்ப அதிகமாக இருக்குது, திங்க முடியலன்னா இந்த பொரிகடலையை அதிகமாக சேர்த்துக்கிறலாம், தவறில்லை. கொஞ்சம் காரமாக இருந்தால் சீக்கிரம் குணமடையும், கொஞ்சம் காரத்தன்மை கம்மியாக இருந்தால் 2 நாளைக்கு சாப்பிடும்படியாக வரும். அதனால தான் இந்த கலவையை நம்ம சாப்பிட சாப்பிட ருசியாக இருக்கும். இதை மருந்து இல்லை, இது ஒரு விருந்துக்கு கூப்பிட்டா மாதிரி தான் இருக்கும். இது மூக்கு ஒழுக்குக்கு நேனும் பயப்பட வேண்டியதில்லை. மூக்கு ஒழுக்குக்குன்னு நீங்கள் மாத்திரை போட வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா இதை நேரடியாக அள்ளி சாப்பிடலாம், யார் வேணாலும் சாப்பிடலாம். குழந்தைங்கிட்ட கொடுத்தீங்கனாலும் இதை விரும்பி சாப்பிடும். ஏன்னா பொரிகடலை சேர்ந்துருக்கிறதால அந்த காரத்தன்மையை குறைக்கும். இந்த மிளகு சளியை உடைக்கக்கூடியது. இந்த வெங்காயமும் அந்த சளியை கரைச்சி குடல் வழியாக கொண்டு போயிடும். மூக்கு ஒழுகுற தன்மை நின்றுடும். மூக்கு ஒழுகாமல் இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தணும். இது மூக்கு ஒழுகுக்குன்னு நம்ம நினைக்கிறோம். மூக்கை சிந்தி மூக்கு முனை முழுவதும் ரத்தமாக புண்ணாயிடும். எல்லாருக்கும் புண்ணாகி அந்த அவதிக்குள்ளாகிறாங்க. அது மட்டும் இல்லை, சிந்தி சிந்தி கண்களில் நீர் வரும், கண் முகமும் வாடி போயிருக்கும், அவங்க பேச முடியாது. ஏன்னா இந்த மூக்கு ஒழுக்கு அதிகமானால் காய்ச்சல் வந்துடும். காய்ச்சல் வந்தால் அந்த காய்ச்சல் எவ்வளோ நாள் ஆனாலும் அவ்வளோ சீக்கிரம் விடாது. ஏன்னா மூக்கொழுக்கு வர வர உடலில் உள்ள நீர் முழுவதும் மூக்கு வழியாக அந்த மூக்கில் படாமையே தனியாக மழை துளி வந்த மாதிரி மூக்கில் படாமையே மூக்குக்கு வெளியே அந்த தண்ணீர் விழுகும். ஏன்னா அது மண்டை மூளையிலிருந்து வரா மாதிரி இருக்கிறதால தலையெல்லாம் குடைச்சல் வரும், தலை பாரமாக இருக்கும். அவங்க ரொம்ப அவதிக்குள்ளாகி தலைவலிக்கு சாப்பிட்றதா, மூக்கொழுக்கு சாப்பிட்றதா, காய்ச்சலுக்கு மருந்து சாப்பிட்றதான்னு நினைப்பாங்க. இந்த ஒரு சிறு கலவை, இந்த பொரிகளில் சேர்ந்த கலவையை நம்ம கொடுத்தோம்னா அவங்க நல்லா ருசியாக சாப்பிட்டு 1 மணி நேரத்தில் நல்லாகி நல்ல சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. உடலில் உள்ள காய்ச்சல் தன்னால் பறக்கும். இந்த மருந்தை சாப்பிட்டு எல்லோரும் நலமடைய வேண்டும் என்று கேட்டுக்கிறேன்.